என் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும், என்னுடன் பணி செய்யும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என் இனிய மாணவ செல்வங்களுக்கும் மதிய வணக்கம். காமராஜர் மேதையோ இல்லை யாரோ இன்னைக்கு ஒரு நாள் தான் அவரை பத்தி பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? ஆட்டோமேட்டிக்கா மறந்துட்டு நம்ம வேலையை செய்ய போறோம். ஆனா அவர் இல்லை. அவரு நம்ம எப்படி சொல்றோம்? ஒருத்தர் வந்து அவங்களோட எதுவுமே கிடையாது. வந்து நல்ல மனிதன் நான் சொல்லுவேன் அவர் எப்பவுமே. சரிங்களா? விருதுப்பட்டி இன்னைக்கு நமக்கு விருதுநகர்னு தெரியும். அன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விருதுப்பட்டியில வந்து ஜூலை 15 காமராஜர் ஐயா அவர்கள் வந்து குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மனுக்கும் ஒரு அருந்தவ புதல்வனாய் பிறந்தார். நம்ம மாதிரி தான் அவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க. அதுக்கப்புறம் வறுமை, படிக்க முடியல. எந்த பொருளுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவருக்கு கல்வி கிடைக்கல. சோ அதோட மதிப்பு அவருக்கு தெரிஞ்சது. அவரு 18 வயசுல என்ன பண்றாரு? அரசியல போயிடுறாரு. 36 வயசுக்குள்ள ஒரு கட்சிக்கு என்ன பண்றாரு? தலைவரா மாறிட்டாரு. அவர் 1954 முதல் முறையா தமிழ்நாட்டின் முதல்வரா பணியமர்த்தப்படுறாரு. அவர் கையெழுத்திட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி குலக்கல்வின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ராஜாஜி கொண்டு வந்திருக்காரு. குலக்கல்வினா அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதுதான் பையன் செய்யணும். அதெல்லாம் கிடையாது. அப்பா செய்யற தொழில நீ செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6000 ஸ்கூல் அவர் ஓபன் பண்ணாரு. அந்த மாமனிதர் கல்வியோட அருமையை படிக்கல, ஆனா அவருக்கு கிடைக்கல. நமக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது. கிடைக்காதனால அதோட அருமை தெரிஞ்சு 6000 ஸ்கூல் ஓபன் பண்ணாரு. அவர் சொன்னது என்ன? 300 குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஆரம்ப பள்ளியில தொடங்கணும். 3000 குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு தொடக்க பள்ளியை திறக்கலாம். 5000 குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு உயர்நிலை பள்ளி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாமனிதர். சரிங்களா? 1900 சார் சொன்னாரு. நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது சார் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை வந்து கண்டினியூ பண்றேன். அந்த கேட் தாண்டி ஐயாவோட வண்டி வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அப்படியே வண்டி ஸ்லோவா வந்துட்டு இருக்கு. காருக்குள்ள இருந்து பாக்குறாரு, ஒரு வயல்ல வந்து ஒரு பையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். உடனே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு, அத்தனையும் பாரு ஒரு தமிழர்களோட முதல்வர் நின்று இறங்கி அந்த பையனை கூப்பிடுறாரு, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிக்கூடம் போறியா அப்படின்னு கேட்கிறாரு. அட போய சோறு போடுவியா அப்படின்னு கேட்கிறான் அந்த பையன். அந்த ஒரு கேள்வி அவரை யோசிக்க வச்சுது. கூட இருந்த அந்த அதிகாரி சொல்றாங்க, அவர் யாரும் தெரியுமா வாய